Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு அதாவது பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். அதனால் நீங்கள் ஆஸ் யூஷுவல் படிக்கிற மாதிரி படிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, சரிங்களா? ஏன்னா இதோட கண்டினியூட்டி கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 12th ஸ்டாண்டர்ட். அதனால் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டாம், பட் அதே மாதிரி டச் விட்டுடாதீங்க. சரி, நமக்கு பப்ளிக் எக்ஸாம் தான் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வேண்டாம். யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இந்த சப்கான்டினென்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 8, அதாவது பேஜ் நம்பர் 9ல் வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷனில் வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம், வாட் இஸ் மீன் பை நல்லங்காடி அண்ட் வாட் இஸ் மீன் பை அல்லங்காடி, ஃபர்ஸ்ட் 3 கொஷின்ஸ் மூணுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கே நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்திருப்போம், ஃபர்ஸ்ட் 10 லெசன்ஸ், சரிங்களா? ஸோ அதோட கூட இப்போ எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கக்கூடிய எத்தனை டைம்ஸ் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி. லாங் ஆன்சர் கொஷினை பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 7 டைம்ஸ். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், தேர்ட் கொஷின். ஸோ லாங் ஆன்சர் கொஷின் 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதாவது சாப்டர் 2 ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 16 வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 4 டைம்ஸ். அடுத்து தேர்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா அது. அடுத்து ஷார்ட் நோட்ஸ் ஆன் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் கொஷினில் கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் கொஷின் ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம டச்சில், அதாவது வேகமாக நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே 20 லெசன்ஸு நம்ம டெய்லி ஸ்டடி பிளானில் காமர்ஸ் டெய்லி கொடுத்துருந்தோம். வெரி ஷார்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஃபைன் காமர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ட்ரேட் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் டு யூ மீன் பை டெர்ஷரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அது 6 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சர் கொஷின் கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சாப்டர் 4 சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 28. இதில் பார்த்தீங்கன்னா who is called a sole trader ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. what are the non corporate enterprises once கேட்டிருக்காங்க. what are the corporate enterprises 3 times. ஷார்ட் ஆன்சர் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன்லிமிட்டெட் liability 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா give some examples of sole trading business இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சர் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, இது எனி 5 கேட்டாலும் மேக்ஸிமம் அங்கே 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதை தாண்டி இருக்குது நமக்குன்னா அப்படின்னா எனி 7 நீங்கள் எழுதுங்க, சரிங்களா? நீங்கள் 7 பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது அதில் 5 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா. இல்லை எனக்கு 5 பாயிண்ட்ஸ் நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன், நோ ப்ராப்ளம், பட் 7 எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? அடுத்து சாப்டர் 5 ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லா லெசன்லேயும் தரோவாக பார்த்துக்கோங்க. வெரி ஷார்ட் ஆன்சரில் ஹூ இஸ் கால்ட் காட்டா, அடுத்து தேர்ட் who is called a partner and who is a sleeping partner, how many types of dissolution, first one, third one, fourth and fifth. இதில் ரிப்பீட்டடாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 4 and 5 and first 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் HUF and what is the meaning of partnership deed. அடுத்து லாங் ஆன்சர் கொஷனில் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் எனி 5, இதுக்கும் அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், எனி 7 பாயிண்ட்ஸ். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டிஸ்சொல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 டீட்டெயிலுமே. சாப்டர் 6 ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து வாட் இஸ் மீன் பை லிமிட்டட் liability இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனி, ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த், இது 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ரோமனம் 3 ஷார்ட் ஆன்சர் கொஷின் 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனிஸும் வாட் இஸ் மீன் பை ஃபாரின் கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். லாங் ஆன்சர் கொஷினில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், அது இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். சாப்டர் 7 கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், இதில் பார்த்தீங்கன்னா
பேஜ் நம்பர் 69ல பார்த்தீங்கன்னா Roman number 2 very short answer questionல second define cooperatives இருக்கு. அடுத்து credit cooperatives important. Who are Rochdale pioneers இருக்கு இல்லையா. ஸோ for second question, third question, fourth question இந்த 3 questionமே important question. Short answer questionல பார்த்தீங்கன்னா first and second question repeatedா 3 times கேட்டிருக்காங்க. Long answer questionை பொறுத்த வரைக்கும் first one principles of cooperative இருக்கு இல்லையா. அடுத்தது what are the types of cooperative society, first one third one ரெண்டுமே வந்து important question ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து சாப்டர் 8 மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இந்த லெசன்ஸ் எம்என்சிஸில் இருக்கு இல்லையா. இதோட பேஜ் நம்பர் 74 டிஃபைன் மல்டிநேஷ்னல் கம்பெனி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ரைட் எனி 2 அட்வான்டேஜ் ஆஃப் எம்என்சிஸ் இருக்கு இல்லையா அது. அடுத்தது ஷார்ட் ஆன்சர் கொஷனில் ரைட் எனி 3 இந்தியன் எம்என்சிஸ் இருக்குது, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர் கொஷனில் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சிஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இது ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. அடுத்தது டிஃபைன் ஒலிகோபோலி இம்பார்ட்டண்ட். சாப்டர் 9 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் பேஜ் நம்பர் 85ல் கிவ் வெரி ஷார்ட் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மீன் பை ரெட் டேப்பிசம் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர் கொஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் மீன் பை டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ், அடுத்து வாட் இஸ் மீன் பை பப்ளிக் கார்பரேஷன்ஸ். லாங் ஆன்சர் கொஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஒன்றும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். எனி 5ன்றது எப்போவுமே எனி 7ஆக வச்சுக்கோங்க ஓகேங்களா, இது வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ பிஃபோர் தட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெரி ஷார்ட் ஆன்சர் பேஜ் நம்பர் 95ல் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் ரைட் த மீனிங் ஆஃப் பேங்க் இருக்கு இல்லையா, செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷின் ரெண்டு கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேஜ் நம்பர் 95ல். அடுத்தது ஷார்ட் ஆன்சர் கொஷினில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ எனி 3 இருக்கு இல்லையா, அதுவும் எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் ஆஃப் ஆர்பிஐஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். லாங் ஆன்சர் கொஷினில் கிளாஸிஃபை த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சாப்டர் 11 ஸோ அப் டு திஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இது வரைக்கும் படிச்சிருப்போம். மேக்ஸிமம் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெசன்ஸ் அதிகமாக இருக்கே தவிர்த்து ஒரு லெசனுக்குமான கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 2 மார்க்னு எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் 3 to 4 கொஷின்ஸ், அடுத்தது 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா 3 கொஷின்ஸ், அடுத்து 5 மார்க் கொஷின் பார்த்திங்கன்னா 2 to 3 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாகவே நம்ம ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு லெசனை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த லெசனில் 3, 6, 7 கொஷின்ஸ் தான் இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு கம்மி தான். நீங்கள் லெசன்ஸை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம், சீக்கிரமாக நீங்கள் லெசன்ஸை ஓவரால் இருக்கக்கூடிய அந்த ஸ்டடி பிளான் வைஸ் இருக்கக்கூடிய லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ டே பை டே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இது கொஞ்சம் டச்லேயும் இருக்கும், நமக்கு வந்து எக்ஸாம் அப்போ ஈஸியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டடி பிளான் வைஸ் டெய்லி காமர்ஸ் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. சாப்டர் 11 டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். இதில் பேஜ் நம்பர் 104 very short answerல first question meaning of commercial banks and then what are foreign banks, third question important. short answer questionல second what are the objectives involved in regional rural banks இருக்கு இல்லையா, இது important question. 105ல long answer questionல explain the various types of banks based on functions any 5 இருக்கு இல்லையா, இந்த question very important question. chapter 12 functions of commercial banks இருக்கு இல்லையா, இந்த லெசனில் நமக்கு பேஜ் நம்பர் 116 what is mobile banking important, write a short note on debit card important, short notes on credit card, what do you mean by ATM, 1, 2, 3, 4 questionஸுமே important question. ஷார்ட் ஆன்சர் கொஷின் ரோமன் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கொஷின் வாட் இஸ் இ பேங்கிங், எக்ஸ்பிளைன் நெஃப்ட், இந்த ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து லாங் ஆன்சர் கொஷனில் டிஸ்கஸ் த வேரியஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை கமர்ஷியல் பேங்க்ஸ், இது ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சாப்டர் 13 வேர் ஹவுசிங்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 126 வெரி ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் வேர் ஹவுஸ் இம்பார்ட்டன்ட், கிவ் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஷனில் எக்ஸ்பிளைன் கோல்ட் ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். லாங் ஆன்சர் கொஷனில் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ் ரிப்பீட்டடாக 3 times கேட்டிருக்காங்க. அடுத்து சாப்டர் 14 டிரான்ஸ்போர்ட்டேஷன் லெசனில் பேஜ் நம்பர் 138 வெரி ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஷின் ஸ்டேட் எனி 2 சர்வீசஸ் ரெண்டட் பை டிரான்ஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட், ரைட் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் 2 times கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி பாருங்கள். ரோமன் நம்பர் 3 ஷார்ட் ஆன்சர் கொஷின் வாட் இஸ் பில் ஆஃப் லேடிங் இருக்கு இல்லையா, அடுத்து சார்ட்டர் பார்ட்டி 1, 2
இப்போ 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். லாங் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 15 இன்சூரன்ஸா. ஸோ இன்சூரன்ஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151 வெரி ஷார்ட் ஆன்சரில் வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டிஃபைன் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட், ரைட் அ நோட் ஆன் IRDAI இம்பார்ட்டன்ட். லாங் ஆன்சர் கொஷனில் 2 கொஷினுமே வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 16 எமர்ஜிங் சர்வீஸ் பிஸ்னஸ் இன் இந்தியா, பேஜ் நம்பர் 166. Who is a franchisee இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்து செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின். 1 2 3 இது 3 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஷார்ட் ஆன்சர் கொஷினில் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். இம்பேக்ட் ஆஃப் காமர்ஸ் அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பேஜ் நம்பர் 167 ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 17 சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த சாப்டரில் பேஜ் நம்பர் 177 பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் சோஷியல் பவர் இம்பார்ட்டன்ட். அடுத்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஷார்ட் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனி 3. அடுத்து லாங் ஆன்சர் கொஷினில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த கொஷின் ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 18 பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ், பேஜ் நம்பர் 185 ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. வாட் இஸ் எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். டிஃபைன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர் கொஷனில் செகண்ட் வை MNCs இன் இந்தியா, ஓகேங்களா, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். லாங் ஆன்சர் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். சாப்டர் 19 சோர்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெசனில் நீங்கள் பேஜ் நம்பர் 198 1 மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. 199 ரைட் a ஷார்ட் நோட் ஆன் டிபெஞ்சர்ஸ் இருக்கு இல்லையா, ரோமன் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இது 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். ஷார்ட் ஆன்சர் கொஷனில் டிஃபைன் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், வாட் இஸ் பிளெட்ஜ், இந்த 2 கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் கொஷனில் எக்ஸ்பிளைன் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சாப்டர் 20 இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸில் பேஜ் நம்பர் 206 வெரி ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் வாட் இஸ் அ டெபாசிட்டரி ரிசிப்ட் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் அ குளோபல் டெபாசிட்டரி ரிசிப்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் அதாவது 3 மார்க் கொஷின் இருக்கு இல்லையா, வாட் இஸ் மீன் பை ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ், இது இம்பார்ட்டன்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. லாங் ஆன்சர் கொஷினில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் GDR அண்ட் ADR எனி 5 பாயிண்ட்ஸ். ஸோ இது கண்டிப்பாக இவங்க படிச்சாகணும், இம்பார்ட்டன்ட். ஸோ எனி ஃபைனு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் GDR அண்ட் ADRல பார்த்தீங்கன்னா நமக்கு 6 பாயிண்ட்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுங்க. ஏன்னா எனி 5 போது மேக்ஸிமம் எனி 7 கொடுக்க பாருங்கள். எனி 3ன்னு கேட்டால் எனி 5 பாயிண்ட்ஸ் எழுத கொடுங்க. ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். 3 பாயிண்ட்ஸ் கேட்டால் மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 5 பாயிண்ட்ஸ் கேட்டால் 7 பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நீட்டாக இருக்கணும், அது வந்து கிளியராக இருக்கணும். ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க, ஓவர் ரைட்டிங் வேண்டாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ண வேண்டாம். நீங்கள் டெய்லி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எது வந்து டஃப்பான சப்ஜெக்டோ அதை வந்து டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரே டைமில் 5 லெசன்ஸ் 6 லெசன்ஸ் ஒன்றா நம்ம வந்து படிக்கணுன்னா அது வந்து நம்ம மெமரியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் டே டு டே, அதாவது ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் 1 hour to 1.5 hour 2 hours, மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி ஷெட்யூலை பிரிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வேண்டாம். ஏன்னா எனி டைம் என்ன வேணால் வந்து நடக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.